Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு market analysis video, so let's get right into it. Daily market analysis video தான் போட்டிருக்கேன். ஏன்னா market analysis எல்லாத்துக்குமே பண்ண தெரியாது. அது போக அவங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கிடைக்கும். அதுதான் இதோட ரீசன். அது போக இதில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கோட ஸ்டாக்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் த ரீசன். அண்ட் இன்றைக்கி பார்த்துக்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது என்ன இதுன்னு. ஸோ நிஃப்டி இன்றைக்கி சர்ப்ரைசிங்லி ரொம்ப பெரிய கேப் அப் ஓப்பன் ஆச்சு. சர்ப்ரைசிங்லி கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நேற்று ஈவினிங் ரிசல்ட்ஸ் வந்தோடனே பிஜேபி வின் பண்ணிடுச்சுன்னு தெரியும். ஸோ என்னாச்சுன்னா இம்மீடியட்டாக ஒரு பெரிய கேப் ஓப்பன் ஆச்சு. இது எலெக்ஷனால் வந்த கேப் அப். ஆனால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, அது நல்லாவே தெரியுது. எலெக்ஷனால் வந்த கேப் அப். இந்த கேப் அப் சஸ்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு நாளைக்கு தான் தெரியும். ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து கூட போகிறக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம எங்கே பை பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பையிங் வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு, இங்கே சஸ்டெயின் ஆச்சு 2-3 கேண்டில் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பை பண்ணுவேன். அதாச்சும் எனக்கு இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கண்டிப்பாக வேணும். அதாச்சும் எனக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் நான் பை பண்ணுவேன். அதாச்சும் கீழே வரணும் அப் அண்ட் இதுதான் எனக்கு பையிங். ஓகே, அது வரைக்கும் பையிங் கிடையாது. இது கீழே வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இங்கே டாமினோ எஃபெக்ட் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர சான்ஸ் இருக்குது. அந்த ப்ராஃபிட் புக்கிங் கேப்சர் பண்ணலாம். ஆனால் இது கவுண்டர் ட்ரெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் சரியாகிற வரைக்கும் நான் ஒரு 2 நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஐ டோன்ட் சி. இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு, ஒரு வேளை இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஆனால் இது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ், 80 பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. இந்த ஸ்விங்கு கீழே வச்சா 100 பாயிண்ட்ஸ் போயிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி பிக் ஸ்டாப் லாஸ். ஸோ லெட்ஸ் சி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண நாளைக்கு நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அதே தான், சேம் சீன் கைஸ். பெரிய ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு. இங்கே ஒரு சின்ன சப்போர்ட் தெரியுது, இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஒரு வேளை மார்க்கெட் கீழே வந்து அதுக்கப்புறம் போச்சுன்னா லெட்ஸ் சி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் டேரெக்டாக யூஎஸ் ஆயில் வந்துடலாம். யூஎஸ் ஆயிலில் இப்போ நான் இங்கே ஒரு ட்ரேட் என்ட்ரு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் நல்ல வேலை நான் என்ட்ரு பண்ணல. இங்கே நான் என்ட்ரு பண்ணேன் 1:2.5 கிடச்சிது. ப்ராஃபிட் புக் பண்ணல, நான் காஸ்ட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இந்த ட்ரேடு செகண்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, விச் இஸ் 25 பாயிண்ட்ஸ், இட்ஸ் டோட்டலி ஃபைன். தேர்ட் ட்ரேடில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்படி என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, இப்படி என்ட்ரி பண்ணி 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சா இதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்கும். இப்போ ஏன்னா இதுதான் ரீசன்ட் ஸ்விங், அதனால தான் இது டார்கெட். ஓகே, ஆனால் இந்த கேண்டில் இங்கே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகணும். ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகாட்டி எடுக்க மாட்டேன். இங்கே லிக்விடிட்டி கிராப் பண்ணிச்சுன்னு தெரியும், டவுன் புல் அப்புறம் தான் கீழே போகும். இல்லை சேஃபான ட்ரேடுன்னு வேணும் ஷார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா $72.05 இல்லை 10 சென்ட் கீழே ஷார்ட் பண்ணால் ரொம்ப சேஃப். ஓகே, ஸோ இதான் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் இன்னும் டிசைட் பண்ணிட்டு தான் இருக்குது எந்த டைரெக்ஷன் போகணுன்னு. ஆனால் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்கே சைட்வே போகுது, இந்த சைட்வே போய் இங்கே பிரேக் டவுன் கொடுத்து இங்கே பாஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து கீழே போச்சுன்னா ஒரு வேளை $72.90 கீழே போச்சுன்னா ரொம்ப நல்லாவே ஒரு ட்ரெண்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம டார்கெட் அப்புறம் பார்த்தீங்கன்னா $67 வரைக்கும் கூட கிடைக்கும். ஓகே, ஸோ அது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். டிபெண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் அப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ இங்கே 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி நோ, வி ஆர் நாட் ட்ரேடிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டும் இங்கே வந்துருச்சு. ஓகே, கோல்டு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. கரெக்டாக மார்னிங் 9:30 இந்த இடத்துல நான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். அதாச்சும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணோம், மார்க்கெட் பெரிய ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு, ஆனால் இவ்வளோ பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் க்ரீன் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா கூட நான் ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இந்த பெரிய ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. நான் மார்னிங் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்துச்சு, 9 o'clock மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல இருந்துச்சு. நான் இம்மீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே ட்ரேட் பண்ணல. இப்போது இங்கே ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. இங்கேருந்து இங்கே ஒரு சின்ன ஷார்ட் எனக்கு தெரியுது, கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சி, இப்போது இங்கே என்ட்ரி பண்ணலாம். இங்கே ஒரு பாஸ் வாங்கியிருக்கு. இன்னொரு 2 கேண்டிலுக்கு அப்புறமே நான் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, கோல்டு நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் 3 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஒன்று ஐஆர்சிடிசி இந்த ஒரு சின்ன ட்ரையாங்கில் பிரேக் டவுன் கொடுக்குது. ஒரு வேளை இங்கே என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். ஸ்டெமினை கிளியராக காமிச்சிட்றேன். அதாச்சும் இங்கே 720 ரூபீஸ்லேருந்து 725 ரூபீஸ்க்குள்ளே என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 705 ரூபீஸ் கிட்ட வைக்கலாம். அதாச்சும் இது ஆக்சுவலாக பார்த்தா ரிஸ்க் ரிவார்டே செட்டே ஆகாது. ஆனால் நான் எதனால் எடுக்கலாம்னு சொல்கிறேன்னா, ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பாட்டம் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, ஒன்று இங்கே கேப்சர் பண்ணிக்கிட்டோம்,
இல்லாட்டி இங்கே கேப்சர் பண்ணணும். இதுக்கப்புறம் மூமெண்ட் கொடுத்து மேலே போயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு இதுவும் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ இல்லை சேஃப் என்ட்ரி அப்படின்னா 750 ருபீஸ்க்கு மேலே சேஃப் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 740 ருபீஸில் வச்சுட்டா குட் டு கோ. ஓகே, தட்ஸ் ஃபார் ஐஆர்சிடிசி. நெக்ஸ்ட்டு பிஹெச்இஎல் ஆல்மோஸ்ட் ரொம்ப லாங், அதாச்சும் 2380 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு என்ட்ரி எங்கே அப்படின்னா, நான் என்ட்ரி பண்ணால் 200 ருபீஸில் என்ட்ரி பண்ணுவேன். 190 ருபீ என்னோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு எங்கேயுமே என்ட்ரி தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை மார்க்கெட் இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணுச்சுன்னா, அதாவது 150 லெவல் டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நான் 150ல் என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்குவேன். அதாச்சும் 145 ருபீஸ் 142 ருபீஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவேன். இந்த ஒரு சின்ன ட்ரேட், ஒரு பெரிய ட்ரேட் வந்துச்சுன்னா, வராட்டி மேலே தான், அதாச்சும் 200 தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஓஎன்ஜிசி நிறைய டைம் என்ட்ரி கொடுத்துருக்கு, திருப்பி ஓஎன்ஜிசி என்ட்ரி கொடுக்குது. ஸோ நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு ஓஎன்ஜிசி நான் வந்துட்டு 210 ருபீஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணிடுவேன். பை பண்ணிவிட்டு 198 ருபீஸ் 197 ருபீஸ் கிட்டே என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், அதே மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை பாய்.